நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீயவைகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய பல வழக்குகள் என்பது இந்த சமூகம் எத்தனை விஷயங்களில் தன்னுடைய தீமைகளினுடைய மொத்த உறைவிடமாக இருக்கிறது, எத்தனை சமூக அவலங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய மிகப்பெரிய நினைவூட்டலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கு என்பது சமீபத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் நீதிபதி அவர்கள் தெரிவித்த பல கருத்துக்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றிய நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் குழந்தைகள் விற்கப்படுவது தொடர்பானது அந்த வழக்கு. உண்மையில் இதை கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சிறு குழந்தைகள் திருடப்படுவது அல்லது விற்கப்படுவது என்பது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நிறைய அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்தவுடன் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையை திருடி கொண்டு போய் விடுவது என்பது தமிழ்நாட்டில் பரவலாக நடந்திருக்கக்கூடிய ஏராளமான சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி பிடிபட்டவர்களும் இருக்கிறார்கள். சில குழந்தைகள் காணாமல் போய் அவர்கள் என்னவானார்கள் என்றே தெரியாத ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. அந்தளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் பரவலாக குழந்தை திருட்டுகள் என்பது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு என்பது அதையும் தாண்டிய ஒரு பயங்கரமான ஒரு யதார்த்தத்தை சொல்கிறது. சொந்த பெற்றோரே தங்கள் குழந்தைகளை விற்பது தொடர்பானது அந்த பிரச்சனை. இதை நாம் பரவலாக ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக வறுமை தலைவிரித்தாடக்கூடிய வட மாநிலங்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை விற்றுவிடுவது என்பது பரவலாக நடைமுறையில் இருந்திருக்கிறது. இப்படி குழந்தைகளை வாங்கக்கூடியவர்கள் பல சமயங்களில் குழந்தைகள் இல்லாதவர்கள், குழந்தைகள் வளர்ப்பதற்காக வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சமூக விரோத காரியங்களுக்காக அந்த குழந்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த குழந்தைகளை விற்பது வாங்குவதில் இருக்கின்றன. மிக மோசமான வறுமை என்பது குழந்தைகளை விற்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது என்று பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது குழந்தைகளை வளர்க்க முடியாது மட்டுமல்ல, அதை இன்னொருவரிடம் கொடுத்து விடுவதன் மூலமாக தனக்கு ஒரு சிறு பணம் கிடைப்பதோடு அந்த குழந்தைகளும் நன்றாக வளரும் என்கிற நம்பிக்கையில் நாம் இரத்த உறவுகள், பந்தபாசங்கள் என்றெல்லாம் காலம் காலமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை எல்லாம் மீறி அதை தாண்டி இது போன்ற கொடூரமான யதார்த்தம் நம்முடைய சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வழக்கில், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர், அவருடைய கணவர் குமார், அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர் தலைமறைவாக எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே தெரியவில்லை. அவர் தன்னுடைய 4 வயது மகனை காளிதாஸ் என்பவரிடம் பணத்துக்கு விற்றுவிட்டு எங்கோ தலைமறைவாகிவிட்டார் என்று மாரியம்மாள் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த காளிதாஸ் என்பவரிடம் போய் தன்னுடைய மகனை திருப்பி கேட்டால், உன்னுடைய கணவர் பணம் வாங்கி கொண்டு குழந்தையை ஒப்படைத்து விட்டு போய்விட்டார், நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் உன் மகனை நான் திருப்பி கொடுப்பேன் என்று அவர் மிரட்டுவதாக மாரியம்மாள் அந்த புகாரிலே தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் தான் நீதிபதி அவர்கள் இந்த குழந்தைகளை பெற்றோரே விற்பது சம்பந்தமான தன்னுடைய ஆழமான கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலே பல விஷயங்கள் நாம் விவாதிக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த குழந்தையை விலைக்கு வாங்கியதாக கூறப்படும் காளிதாஸ் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் விலைக்கு வாங்கவில்லை, அந்த குழந்தையை நான் தத்து எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது அந்த குழந்தையை திரும்ப கேட்பதற்காக இவர்கள் இதுபோல நாடகம் ஆடுகிறார்கள் என்று அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். ஆனால் இதில் நாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வறுமையின் காரணமாக குழந்தைகள் விற்கப்படுவது, பலர் குழந்தைகளை பணம் கொடுத்து விட்டு வாங்கிக் கொள்வது, அதாவது சட்டவிரோதமான தத்தெடுப்புகள் என்பதும் குழந்தை கடத்தலுக்காக குழந்தைகளை வாங்குவது என்பதும் பரவலாக இருக்கிறது என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத உண்மை. ஆனால் இதில் வேறு சில நடைமுறை பிரச்சனைகளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களில் பல இடங்களில் குழந்தைகளை தத்தெடுப்பது என்பது சட்டபூர்வமாக நடைபெறுவதில்லை. எப்படி நம்முடைய திருமணங்கள் பல இடங்களில் பதிவு செய்யப்படுவதில்லையோ, சட்டபூர்வமான திருமணங்களாக அவை இருப்பதில்லையோ, அதே போல் குழந்தைகளை தத்தெடுப்பது என்பதும் இதுபோன்ற எந்த சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றாமல் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது யாராவது ஒரு வீட்டில் ஒரு 4-5 குழந்தைகள் இருப்பார்கள். இன்னொரு அவர்களுக்கு தெரிந்த அந்த ஊரிலோ அல்லது உறவினர்களோ குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பார்கள்.
அவர்களுக்கு ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிற போது இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையை சரி நீங்கள் வளருங்கள் என்று கொடுப்பது. பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு இந்த குழந்தை இங்கு தான் இருக்கிறது, அது தங்களுடைய குழந்தை என்று தெரிந்த பிறகு அவர்கள் மனப்போராட்டத்தின் காரணமாக அந்த குழந்தைகளை திருப்பி கேட்கிற போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே வெடிப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது குழந்தையை கொடுத்தவர்களுக்கும் மனோரீதியான ஒரு மிகப்பெரிய துயரம், அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அப்படி இருக்கிற போது தெரிந்த சூழலில் தெரிந்த வட்டங்களில் தத்தெடுப்பது போன்ற விஷயங்களை செய்வதற்கு முன் ஒருவர் ஆழமாக அதை யோசிக்க வேண்டும். அது என்றைக்கு இருந்தாலும் தேவையில்லாத சிக்கல்களை பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை, இதுபோல் ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தையை நாம் தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று நினைப்பவர்கள் அதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது ஒரு முதன்மையான ஒரு விஷயம். ஏனென்றால் மனித உறவுகள் சார்ந்த மனித பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அப்படி ஒரு நாளில் அறுத்தறியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கூட பிறகு வளர்ந்து பெரியவர்களான பிறகு தங்களுடைய உண்மையான அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் என்று சொல்வார்களே, அந்த தன்னுடைய அசலான பெற்றோர்கள் யார் என்று தேடி அலைந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற போது ஒரே சூழலுக்குள் குழந்தைகளை வளர்ப்பதும் பிறகு அவர்கள் திருப்பி கேட்கும்போது பிரச்சனைகளில் ஈடுபடுவதும் என்பதும் ஒரு சங்கடமான ஒரு விஷயம். சரி, எதற்காக இப்படி தெரிந்த இடங்களில் சட்டபூர்வமாக இல்லாமல் போகிற போக்கில் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதையும் நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே தத்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த நடைமுறை என்பது பல்வேறு விதமான சிக்கல்களுக்குரியதாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஒருபுறம் சட்டவிரோதமான தத்தெடுப்புகள். இந்த சட்டவிரோதமான தத்தெடுப்புகள் என்பது அதாவது ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் அந்த குழந்தையை துஷ்பிரயோகம் செய்வதற்காக, வேறு பல விதங்களில் தவறாக பயன்படுத்துவதற்காக தத்தெடுக்கக்கூடியவர்கள், முறையற்ற வகையில் தத்தெடுத்து அந்த குழந்தைகளை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள், வேறு பல சமூக விரோத காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களும் கூட சில சமயம் இந்த விஷயங்களை செய்கிறார்கள். அதன் காரணமாக அரசு என்ன ஒரு முடிவெடுத்தது என்றால் தத்து எடுப்பதற்கான நடைமுறைகளை கடுமையாக்குவது என்று. அதன் காரணமாக பல ஏஜென்சிகள், தத்து கொடுக்கக்கூடிய ஏஜென்சிகளுடைய அந்த உரிமங்கள் ரத்து செய்யப்பட்ட சம்பவங்களும் சமீபத்தில் நடந்தன. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதும், உடனே இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நம்புவது நம்முடைய அரசுகளுடைய வாடிக்கையாக மாறிவிட்டது. இப்பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த தத்து எடுக்கிற இந்த நடைமுறையை நீங்கள் கடினமாக்கியதன் வாயிலாக ஏராளமான குழந்தைகள் அவர்கள் இது போன்ற ஒரு அனாதை விடுதிகளிலும் அல்லது வேறு பல ஒரு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அமைப்புகளிலும் அவர்கள் பெற்றோர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 1 வருடம் 2 வருடம் கூட உண்மையாகவே குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதோடு அவர்களுக்கு பல சிக்கலான நடைமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இப்படி நாம் ஒரு சட்டபூர்வமாக தத்தெடுப்பதற்கு பதில் யாராவது ஒருவரிடம் போய் குழந்தையை வாங்கி கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு பலரும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால் தான் இதுபோன்ற சட்டங்கள் தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு அவர்கள் வழிமுறைகளை எப்படி மேற்கொள்கிறார்களோ அதே போல் உண்மையாகவே தத்தெடுக்க விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் உடனடியாக அந்த குழந்தைகளை கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்த வேண்டும். எதற்காக ஒரு குழந்தை வெறுமனே பராமரிப்பு விடுதிகளில் 1 வருடம் 2 வருடம் என்று இருக்க வேண்டும்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் இல்லையா? அந்த வகையில் தான் குற்றங்களை தடுப்பது மட்டுமல்ல, குழந்தைகளை தத்தெடுப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளை அரசு தீர்க்க வேண்டும் என்பதை இதுபோன்ற வழக்குகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.